பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சில செய்திகளை ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிறோம். ஒரு தலைவர் நல்ல அரசியல் பேசுவார், ஆனால் பொருளாதாரம் தெரியாது. சில பேர் நல்ல பொருளாதார நிபுணத்துவமாக இருப்பாங்க, ஆனால் இல்லற வாழ்க்கையில் கோட்டை விட்டுருவாங்க. இல்லற வாழ்க்கையில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க, கல்வித்துறையை கோட்டை விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு துறையில் தான் அவர்கள் பரிணமிக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய அளவிலே எல்லா துறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோலோச்சினார்கள் எழுதுகிறார் லேனா தமிழ்வாணன் என்ற எழுத்தாளர். அவர் சொல்கிறார், ஆன்மீக செல்வர்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதில்லை. இல்லற செல்வர்களுக்கு ஆன்மீகத்திலே மூல ஈடுபாடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அவர்கள் இராணுவ தலைவர்களாக இருக்க முடியாது. இராணுவ தலைவர்களாக இருப்பவர்கள் சிறந்த வியாபாரியாக இருக்க முடியாது. இவையெல்லாம் இருப்பவர்கள் ஒப்பற்ற அரசியல் தலைவராக திகழ முடியாது. அனைத்து துறைக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரே தலைவர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அனைத்து நல்லறங்களிலும் அவர்தான் முன்மாதிரி. அவர்களைப் போல ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லை. அவர் வியாபாரியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே நின்ற போர் தளபதியாக இருந்தார்கள். இமாமாக நின்று வழிநடத்தினார்கள். இல்லறத்திலே அவர்கள் மிகச்சிறந்த இல்லறத்தை நடத்தி காட்டினார்கள். எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த தோழராக இருந்தார்கள், நல்ல நண்பராக இருந்தார்கள், நல்ல சம்பந்தியாக இருந்தார்கள், நல்ல தந்தையாக இருந்தார்கள். ரொம்ப பெரிய முக்கியமான சான்று தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யார்? உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்களில் சிறந்தவர் உங்கள் இல்லத்தில் சிறந்தவர். அவர் பெரிய பேச்சாளரு, எழுத்தாளரு, சிந்தனையாளரு, செல்வந்தரு எல்லாம் இருக்கு. வீட்டில் போய் கேளுங்க, ஐயோ அவரோட படாத பாடு, வெளியே சுத்தி தீரா, வீட்டில் கேட்டு போயிடாதீங்க. அவன் வீட்டுக்கு வந்தாலே கஷ்டமா இருக்கு. ஏதோ வீட்டுக்காரனா போயிட்டேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான், வாப்பாவா போயிட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா அன்னைக்கு கேட்டிருக்கான். இப்படிதான் பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? உங்களில் சிறந்தவர் உங்கள் இல்லத்தில் சிறந்தவர் என்று சொன்னது மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் நான் சிறந்தவர் என்று சொல்லி காட்டிய ஒரு ஒப்பற்ற பிரகடனம் அது. என் குடும்பத்தில் நான் சிறந்தவன். எங்க வீட்டுல வந்து கேட்டு பாரு, வெறும் வாய்ப்பந்தல் போடக்கூடிய வாய்ச்சொல் வீரர் அல்ல, குடும்பத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும். அதை செய்து காட்டினார்கள். அதனால்தான் அவர் எழுதி காட்டுகிறார். இன்னும் சொல்வதானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாபெரும் வீரராக இருந்தார்கள் என்று சொன்னால், தோழர்கள் எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், பேராசிரியர் மார்க்ஸ் எழுதுகின்ற அந்த செய்தி உள்ளத்தை நிகழ வைக்கிறது. அவர் சொல்கிறார், நபிகளார் வியக்கத்தக்க போர் தளபதியாகவும் அரசியல் வல்லுநராகவும் ஏற்கனவே இருந்த பைசாந்திரிய பாரசீக பேரரசர்களுக்கு இணையாகவும் அவற்றை வெல்லக்கூடியதுமான ஒரு கூட்டு அரசமைப்பை உருவாக்கக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். நபிகளார் வியக்கத்தக்க போர் தந்திரியாகவும் அரசியல் ராஜதந்திர மிக்கவராகவும் இருந்திருக்கின்றார். மிகவும் நேர்மையுடனும் எல்லோருக்கும் சரிசமமான ஒரு அரசியல் அமைப்பையும் நீதி நெறிமுறைகளையும் அவர் கொண்டிருந்தார் என்று பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் எழுதுகிறார். என்ன இதில் பார்த்தோம் என்று சொன்னால், கல்வி அறிவு இல்லாத, போதை வெளிச்சம் இல்லாமல் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்து தெரிந்த அபூபக்கர் போன்றவர்களை, உமர் போன்றவர்களை, எளிய மனிதர்களை, அந்த அரபு தேசத்தில் இருந்த எளிய தோழர்களை ரோம் பைசாந்திரிய பேரரசர்களுக்கு இணையான சக்கரவர்த்தியாக உருவாக்கி காட்டிய ஒரு மாபெரும் ஆளுமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் தலைவராக திகழலாம், உங்களுக்கு பின்னாடி அம்புடும் கூமுட்டைகளா இருப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, அரசியல் தலைமைகள் போறப்போ அடுத்து வர்றவெல்லாம் அந்த அமைப்பை, அந்த கட்சியை எப்படி எல்லாம் ஓட்டு போயிடுவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தோழரையும் வார்த்தெடுத்தார்கள். ஒவ்வொருவரையும் நட்சத்திரங்களை போன்று மின்னுகின்ற தோழர்களை உருவாக்கி இருந்தார்கள், தரம் மிக்கவர்களை உருவாக்கி இருந்தார்கள். அவருடைய தோழர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்து பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு நல்ல அறிஞராக இருக்கக்கூடிய, பேச்சாளர் இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எழுதுகிறார், இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கின்ற பெரும் பாக்கியம் பெற்றவரை இறைவன் வரலாறு தோன்றாத நாளிலே, உலகம் தொடங்காத நாளிலே, ஏன் மனிதனே தோன்றாத நாளிலே கூட அதை திட்டமிட்டு இறைவனுடைய திட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு நடக்கிறது. இந்த இறை திட்டத்தில் முகமதருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை போராட்டங்களும் இறைவன் மனிதனுக்காக வைத்திருக்கின்ற வாழ்க்கை சரித்திரத்திலே அற்புதமான பகுதிகள் என்று எழுதுகிறார். ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் எப்படி ரசூல் என்று சொன்னால், என்ன பின்பற்றுங்க, அவர்லாம் சரி கிடையாது, இவர் சரி கிடையாது, அந்த அமைப்பு சரி கிடையாது, நாங்க சொல்றது சரி, இந்த அமைப்பு சரியல்ல,
இப்படி சொல்லக்கூடியவர்களைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தான், என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் நீங்கள் முஸ்லிமாக வாழ முடியாது, எனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களையும் நீங்கள் இறை தூதர்கள் என்று ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் முஸ்லிமாக வாழ முடியும் என்று ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையிலே இறை தூதர் என்று எழுதுகிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். தன்னை ஏற்றுகிற சொல்ல பெருசு இல்ல, எனக்கு முன்னால் வந்த ஈசாவை, மூசாவை, யாக்கூபை, ஜக்கரியாவை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எல்லா இறை தூதர்களை இறை தூதர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒரு முஸ்லீமா இருக்க முடியும். ஒரு நபியை நான் இல்லைன்னு சொல்றேன், ஈசா நபி இல்லைன்னு சொல்றேன், நான் முஸ்லீமும் இல்லை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரத்தினுடைய முத்திரையாக திகழ்கிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருச்சி சிவா இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு எந்த சூழலில் தளர்வு ஏற்படுகின்ற போதும், உங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கா, மன சோர்ந்து போறீங்களா, அண்ணன் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தன்னம்பிக்கை தானாக வரும். ஒரு சகோதரர் சொன்னார், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கொடுத்து பாருங்கள், அவர்கள் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு விடுவார்கள். தற்கொலை எண்ணம் உள்ளவர்களுக்கு ஆக சிறந்த ஒரு அருமருந்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை புத்தகம் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு எந்த சூழலில் தளர்வு ஏற்படுகின்ற போதும் அண்ணல் நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தன்னம்பிக்கை தானாக வளரும். தனி ஒரு மனிதராக கிளம்பி தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய துணைவியாரை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தந்த அண்ணலாரின் வெற்றி இன்றைக்கு சற்றேறக்குறை 80 நாடுகளுக்கு மேல் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் அழுத்தம் புரிகிறது. நல்ல கருத்துக்களை கல்வி அறிவு பெற்றவரிடம் கூட சொல்ல சிரமமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கல்வி அறிவுள்ள சமுதாயமா 21ஆம் நூற்றாண்டுல வளர்ந்துட்டான், ஏஐ உலகத்துல வந்தான், இவனை திருத்துறதுக்கு இந்த பாடா இருக்க. ஆனால் கல்வி அறிவு இல்லாத வெளிச்சம் படாத காட்டு மிராண்டிகளைப் போல வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த மனிதர்களிடம் இந்த சாதனையை நம் பெருமானார் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார். நல்ல கருத்துக்களை கல்வி அறிவு பெற்றவரிடம் கூட சொல்வதற்கு மிகச் சிரமமாக இருக்கின்ற போது கல்வி அறிவு இல்லாத மடமைத்தனம் மண்டியிருந்த காலத்தில் விக்கிரக வழிபாட்டில் மூழ்கி கிடந்த மக்களிடம் இறைவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவு துணிவு இருக்க வேண்டும். ஒரு துணிவு மிக்க ஒரு மகத்தான மாபெரும் தலைவர் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எழுதுகிறார். இந்த சகோதர சமுதாய சொந்தங்கள் எப்படி பெருமானாரை பார்க்கிறார்கள், அவருடைய ஆளுமையை எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் இறைவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு எவ்வளவு துணிவும் அவர் தைரியமும் இந்த போர் பிரகடனத்தை அவர்கள் அறிவித்திருப்பார்கள். மனிதகுலம் மறக்கக்கூடாத மாமனிதர், நபிகளை முஸ்லிம்கள் மாத்திரமல்லாமல் மனிதர்களாக பிறந்த அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மாணவியின் மங்காப்புகளுக்கு மகுடம் சூட்டுகிறார் திருச்சி சிவா அவர்கள். இன்னும் சொல்வதானால் மறைந்த சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறார்னா, அடிமை நீக்கத்தை ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் தான் முதலாக சட்டமாக கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். அடிமை முறை ஒழித்தவர் ஆப்ரஹாம் லிங்கம் என்று. ஆனால் உலகின் முதலாக அடிமை நீக்கத்தை கொண்டு வந்தவர் நபிகள் நாயகம் தான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவரை வளர்ப்பு மகனாக்கிய மகத்தான வரலாறு ஆப்ரஹாம் லிங்கன் கொண்டு வந்த சட்டத்தை விட எத்தனை உயர்வானது, உன்னதமானது. வெறும் சட்டமாக மட்டுமின்றி அதனை நடைமுறைப்படுத்தியதில் வெற்றி கண்டவர் நபிகளார். அடிமைத்தனத்தை அறுத்தெறிந்த முதல் பெருமை நபிகளாருமே சாரும் என்று சிலம்பொலி செல்லப்பனார் எழுதுகிறார். எல்லாவற்றையும் விட கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் சொல்கின்ற அந்த சொல்வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கின்றது பெருமதிப்பு நம்மை அறியாமலேயே அதிகமாகிறது. சொல்கிறார், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் முஹம்மது நபி பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பிரார்த்தனையை சொல்ல எவரும் தவறுவதில்லை. இது போன்ற சிறப்பு உலகத்தில் எந்த தலைவருக்கும் வழங்கப்பட்டதில்லை. அவர் பெயரை கேட்டாலே நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த மனத்தை கொண்டு நீங்கள் மனோரஞ்சித மலரை நுகர்ந்து பார்த்தாலும் அதே மனத்தை மனோரஞ்சித மலரிலிருந்து பெறலாம் என்று சொல்வார்கள். அதுபோல முகமது நபி அவர்களை எந்த பரிணாமத்தில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதில் உயர்ந்து நிற்கின்ற தன்மையை காணலாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஒரு புத்தகத்திலே பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு 500 இடத்துல வந்ததுன்னா 500 இடத்திலும் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். உலகத்தின் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் பெயர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர். எல்லாம் புகழ்பாக்கள் அல்ல. இவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்த நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு இறை தூதர் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அநீதிகளையும் அனைத்து தீமைகளுக்கும் எதிராக போராடி வெற்றி கண்ட ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். திருக்குரான் அவர்கள் மீது இறக்கிடப்பட்ட இந்த திருக்குரானை நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா? இந்த திருநபி வாழ்வை நீங்கள் ஆய்ந்து பார்க்க மாட்டீர்களா? உலகம் இன்றைக்கு சந்தித்து வருகின்ற பொருளாதார தீர்வுகளுக்கு இஸ்லாம் தீர்வு வழங்குகிறது. உலகம் இன்றைக்கு சந்தித்து வருகின்ற நெருக்கடிகளுக்கு இஸ்லாம் ஒன்றே தீர்வு என்பதை சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நான் ஒரு சில நம் வாழ்காலத்திலே நம் கண் முன்னால் வாழ்ந்த சகோதர சமுதாய சொந்த ஆளுமைகள் சொன்ன சில செய்திகளை சொன்ன இதெல்லாம் தொகுத்து பாருங்கள். இதெல்லாம் பெருமை பேசுவதற்காக மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அத்தகைய உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் புகழ்வதற்காக மட்டுமல்ல, அதை பின்பற்ற வேண்டும், அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது வெறும் புகழ்பாக்களால் நிறைந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பரவலாக லட்சக்கணக்கான மக்களுக்கு இது போன்ற செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாகும் இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.